கனடா தொடர்பில் நிறைய விடயங்கள் மாற்றமாகிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி புது புது அறிவித்தல்கள் ஒவ்வொரு நாளிலும் வந்திருக்கிறது. கனேடிய அரசினுடைய ஒரு திட்டம் காரணமாக மக்களுக்கு அதிக அளவில் மகிழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. அதில் குறிப்பாக சர்வதேச ஊடகங்களிலே இந்த விடயம் என்பது பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதேபோலதான் டொரண்டோவில் புதிதான மாற்றங்கள் சில உருவாகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன விஷயம் என்பது தொடர்பில் வந்து நீங்கள் காணொலியை முழுமையாக பார்க்கிற போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். காணொலி தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. 24 வயதான பல்கலைக்கழக மாணவன் ஜேனிசன் 3 நாட்களாக இந்த விஷயம் சம்பந்தமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு இப்படி உதவி செய்கிறது இந்த மாதிரி தேவை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார்கள். நிறைய பேர் உதவியும் செய்கிறார்கள். அப்படிப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த காணொலி மூலமாக காணொலியை பார்த்ததுக்கு பிறகு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த விவரங்களை உங்களை விருப்பம் சொன்னால் அனுப்பினா அதை வந்து இந்த காணொலி சேர்ப்பதற்கு தயாராக இருக்கேன். யார் யார் இந்த மாதிரி எவ்வளவு பங்களிப்பு செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த விபரத்தை வந்து இதில் குறிப்பிட்டு வரன். பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 24 வயதான யாழ்ப்பாணம் இந்துக்களுடைய பழைய மாணவன் ஜேனிசன் வந்து ராகம போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஈரல் மாற்று சத்திர சிகிச்சை அவருக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சத்திர சிகிச்சைக்கு செலவாகக்கூடிய தொகை, அவருடைய குடும்ப விவரம், தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம், அதே மாதிரி எப்படி நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயமெல்லாம் இந்த அருகில் போடப்பட்டிருக்கக்கூடிய பதாகைகளுக்கு அதை பார்த்து நீங்கள் தேவை இருக்கக்கூடிய அல்லது வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் பங்களிப்புகள் செலுத்திக் கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன். 10-11 கடந்து போகாமல் நின்று நிதானித்து நிறைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டிருக்கூடிய யோசனை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு வந்து தேவையான விஷயத்தை செய்வீங்கன்றதுல வந்து மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. கனடாவை பொறுத்தவரையில் வந்து இந்த டொரண்டோ இந்த இடத்துல வந்து வித்தியாசமான மாற்றங்கள் அல்லது சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட இருப்பதாக நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து மிக பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம் அதிக அளவில் மக்கள் வாழக்கூடிய அதேபோல் பரபரப்பான ஒரு பகுதியாக இது இருக்குது. வேகமான நகரமாக கூட இது கருதப்படக்கூடியவர்கள் வந்து இந்த இடத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் ஒரு விதமான தேவைப்பாடொன்று அதிகரித்த அளவில் இப்போது உணரப்பட தொடங்கியிருக்கிறது. அது எதுவும் கிடையாது, அடிப்படையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையாக இருக்கக்கூடிய வீடு. டொரண்டோவில் வந்து இந்த வாடகைக்கு வீடுகள், சில பேர் வந்து சொந்தமாக வீடு வச்சிருப்பினும், இன்னும் சில பேர் சொந்த நிலங்களை வச்சுக்கொண்டு சொந்த கட்டிடங்களை வச்சுக்கொண்டு அதன் மூலமாக அதை வாடகைக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கையில் கூட ஈடுபட்டிருப்பினும் அந்த வாடகைக்கு பெறக்கூடியவர்களை வந்து சில விதமான மாற்றங்கள் உணரப்பட தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் வாடகைக்கு வீடு எடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய நிலைமை இதற்கு பிறகு உருவாகலாம் அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கனடாவில் வந்து வாடகை தொகை அல்லது வீட்டு வாடகை தொகை அதிகமான பகுதிகளில் ஒன்றாக வந்து டொரண்டோ விரைவில் மாற்றமடையலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வந்து கனடாவினுடைய வாடகை தொகையினுடைய அடிப்படையில் இந்த பகுதி மிக உச்சமான நிலை ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வந்து மிகவும் வாடகை தொகை அதிகமான இப்போது இருக்கக்கூடிய பகுதியாக வான்கூவர் இருக்குது. வான்கூவரை தாண்டி டொரண்டோ இந்த தொகையில் அல்லது இந்த எண்ணிக்கையில் வந்து அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் 2024 ஆண்டு இப்போ ஏப்ரல் மாதத்தில் இருக்கிற டிசம்பர் மாதம் அளவில் இந்த தொகை மிக பாரிய அளவில் அதிகரிச்சிருக்கும். எல்லா இடத்தையும் விட வான்கூவரை விட ஏனைய பிராந்தியங்களை விட ஏனைய நகரங்களை விட வந்து டொரண்டோ மிக உச்சத்தில் இருக்கும் வாடகை பெறக்கூடிய அடிப்படையில். ஆக வந்து இந்த இடங்களில் வீடு வாங்குறது அல்லது வீடு வாடகைக்கு எடுப்பது தொடர்பில் வந்து கொஞ்சம் அவதானமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த பகுதியினுடைய வாடகை தொகை இந்த ஆண்டில் வந்து 10% அதிகரிப்பை காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 10% அதிகரிப்போடு சேர்த்து டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் இந்த தொகை மேலும் எகிரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதைவிட அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வான்கூவர் ஏனைய பிராந்தியங்களுடைய அந்த பெறுமதியை விட இதுதான் சாதனை தொகையாக அல்லது மிக உச்சபட்ச தொகையாக ஒன்றை பதிவு செய்யும் அப்படின்னு சொல்லி இப்பவே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த பகுதியில் வாடகைக்கு வீடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சம் வேறு இடங்கள் அது விலை குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அடிப்படை பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி இந்த பெறுமதியில் நாங்கள் இங்கே தான் எடுத்து வாழ போகிறோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதை தாண்டி ஒரு திட்டமிட்ட நிதி கட்டமைப்போடு இயங்கக்கூடியவர்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு பலன் தரக்கூடிய விடயமாக இருக்கும் என்றதில் வந்து மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. ஒரு பக்கமாக இந்த வாடகை வீடுகள் தொடர்பில் வந்து தேடப்படுகிறது. இந்த விலைகள் அதிகரிக்கக்கூடிய வேளையில் கனடாவினுடைய அரசு வந்து மகிழ்ச்சிகரமான சில தகவலையும் வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து இந்த வீட்டு தட்டுப்பாடு பாரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. கடந்து போயிருக்கக்கூடிய சில காணொலியில் நாங்கள் சொல்லியிருப்போம், வீட்டு வாடகை அதிகரிக்குது, வாடகைக்கு வீடு எடுக்கவே வாய்ப்பில்லை. இந்த பிரச்சனைகளால் மாத்திரமல்ல பொருளாதார பிரச்சனையால் நிறைய பேர் நாட்டை விட்டே வேறு வேறு நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க
அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய தேவை என்பது கனடாவை பொறுத்தவரையில் நிறையவே இருக்கு. அதற்குரிய சில நடவடிக்கைகளையும் இப்ப கனடாவினுடைய அரசு எடுக்க தொடங்கி இருக்கிறது. நிறைய மக்களுக்கு இது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனடாவினுடைய மொன்ட்ரியல் பகுதியில் 763 புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை ஆரம்பிக்க இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசினுடைய முயற்சினால இந்த தொடர் வீடமைப்புகள் மேற்கொள்ளப்பட போகிறது. இதன் மூலமாக இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு காண முடியும் என்று நம்புகிறார்கள். வீட்டு தட்டுப்பாட்டை குறைக்கிற விதமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிற போது கியூபெக் மாகாணத்தில் உள்ள மொன்ட்ரியல் நகரில் இந்த 763 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட நேற்றைய நாளை பொறுத்தவரை பெடரல் மாகாணம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படுகிற போதுதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அது இது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமா இருக்கும், யார் யாரெல்லாம் பலனடைய போயினும் என்றதை தெளிவா விரிவா விபரமா நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, $310 மில்லியன் செலவில் தான் இது கட்டப்பட போகிறது. 12 திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குடும்பங்கள், அதே மாதிரி மூத்த குடிமக்கள், தனிமையாக வாழக்கூடியவர்கள், அதே மாதிரி வீடற்ற இளைஞர்கள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான வீடுகளை கட்ட இதன் மூலமாக அரசு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பலனடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு இந்த ஒரு கட்டுப்படியான வாடகை தொகையில வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இது மாற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே வீட்டு தட்டுப்பாடை கட்டுப்படுத்துவதற்கு இந்த திட்டத்தை தாங்கள் சிபார்சு செய்திருக்கிறோம், இதை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் என்பது அரசு தரப்பிலிருந்து உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதில் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வீடுகள் கட்டுப்படுறதுக்கு வரையறை ஒன்றும் கொடுக்கப்படலை. இவ்வளவு காலத்தில் இந்த வேலையை முடிக்கணும், இப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயங்களும் கொடுக்கப்படையலை என்பதில் தான் இது கொஞ்சம் இழுபடுமா, அல்லது கொஞ்சம் பிறகு வருமா, அல்லது ஆட்சிக்கு மீள வருவதற்கான ஒரு திட்டமாக இது இருக்குமா அப்படின்ற சந்தேகங்கள் இது கிளப்பி இருக்கிறது. 12 மாதங்களுக்குள்ள இந்த திட்டம் கையெழுத்தாக வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திட்டம் கையெழுத்திடப்பட்டதுக்கு 12 மாதம் கொடுக்கப்பட்டா அது கட்டி முடிக்கப்பட்டது எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். 3 வருஷத்துக்குள்ள மக்கள் வாழ வீடுகள் தயாராகிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 1 வருஷமே கையெழுத்துறதுக்கு எடுக்கப்படுகிற போது இது எவ்வளவு காலத்தில் கட்டி முடிக்கப்படும் என்றது ரொம்ப பெரிய கேள்வியா நம் முன்னால இருக்குது. அதனுடைய நிச்சயத்தன்மை இதன் காரணமாக ஒரு சிக்கலான நிலைமையில் இருப்பதாக இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கியூபெக்கினுடைய மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் இந்த விஷயங்களை சொல்லிக்கிறார். என்னதான் இருந்தாலும் பெரிய சிக்கலான விஷயமாக இந்த வீடு இருக்கிற போது அதனுடைய பற்றாக்குறையை தீர்க்கிற இந்த முயற்சி விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிறைய பேர் பலனடைவார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. அப்படி இருக்கைகளை கனடா சில அரசினுடைய சார்பில் சில முக்கியமான அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறது. சில இடங்களுக்கான பயண கட்டுப்பாடுகளை அவர்கள் விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்பெல்லாம் பார்த்தா பிரித்தானியா, அதே போல வேறு நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கான பயண தடை விதித்திருந்தார்கள், அது பயண அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார்கள். சில நாடுகளுக்கான தடைகள் இருந்தது. அதுபோல கனடா இப்போ விடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கனேடிய அரசாங்கம் தன்னுடைய நாட்டினுடைய பிரஜைகளை பொறுத்தவரையில் சில நாடுகளுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். அதுல பிரதானமாக இடம் பிடிப்பது இந்த மேற்கு கரை, அதே மாதிரி இஸ்ரேல், இந்த 2 இடங்களுக்குமான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பிராந்தியத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வலயத்தில் நிலவி வரக்கூடிய நிச்சயமற்ற பாதுகாப்பு நிலைமைகள் தான் இதற்குரிய பிரதான காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த எச்சரிக்கை இதுல கவனத்தில் கொள்ளுங்க, இறுக்கமாக இது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனடாவினுடைய வெளிவகார அமைச்சகம் தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிற போது இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை மதித்து நடவுங்கள், ஏண்டா அந்தந்த பகுதிகளில் தொடர்ந்து போர் நிலைமை, பாதுகாப்பாற்ற நிலைமைகள் தொடர்பு இருக்கிறது காரணத்தினால அங்க போய் தேவையற்ற சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் நிலவுவதால் மேற்கு கரையில் வன்முறைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த பிராந்திய வலயத்தில் பாதுகாப்பு நிலைமைகள் எதிர்வு கூற முடியாத ஒரு நிலைமையில காணப்படுறதுனால எங்கள் நாட்டு பிரஜைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்கள் இந்த அறிவுறுத்தலை விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனடா சொல்லியிருக்கிறது. அதனுடைய வெளிவகார அமைச்சர் மெலனி ஜோலி இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். எந்த நேரத்திலும் இந்த பகுதிகளில் வன்முறைகள் வெடிக்கக்கூடும் அப்படின்ற விடயத்தை அவர் பகிர்ந்து வைத்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த காணொளி வெளியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே புதிய ஒரு ஆண்டில் எல்லோருமே காலடி பதித்திருப்போம். சித்திரை வருஷ பிறப்பு என்பது தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கைவிசேஷங்கள், பலகாரங்கள், கொண்டாட்டங்கள் என்று நிறைய விடயங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை திருநாள் மலர்ந்திருக்கிறது. எல்லோருக்குமே இனிமைய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். இதுவரை தந்திருக்கக்கூடிய ஆதரவை போல இந்த புதிய ஆண்டில் இருந்தும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்களை சொல்கிற அதே வேளையிலே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
வச்சுக்கொள்ளுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. கைவிசேஷம் கொடுக்கிற மரபு எல்லோருக்கும் இருக்கிறது. நம்முடைய உறவுகள் தெரிந்தவர்களுக்கு கொடுப்பதை போல ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டிருக்கூடிய இந்த 24 வயதான ஜேனீசன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவன், கல்லணை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன், இப்போது போதனா வைத்தியசாலை ராகமவிலே வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஈரல் மாற்று சத்திர சிகிச்சை என்பது அவருக்கு தேவையாக இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை அடைவதிலே கொஞ்சம் சிக்கல் நிலைமை இருப்பதாக அவர்களுடைய உறவினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே முடியுமானவர்கள் உறவுகளுக்கு இந்த கைவிசேஷம் கொடுப்பது போல இந்த இளைஞனுடைய எதிர்காலம் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களுடைய பங்களிப்பை கட்டாயம் செய்து கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். மீள வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறேன். வணக்கம்.